இந்த புது வீடியோக்கு இப்போ வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ஃபாகர் எடிஷன் பார்ட் 2. இந்த இடத்த நான் அடைச்சி விட்டேன். ஏன்னா இந்த சைடு நீங்களே பாருங்கள் டேரெக்டாக இருக்குச்சா. சரி நான் தூங்கிட்டு நினைக்கிறேன். அதுவும் ஐயோ தூங்கியாச்சு. இதோ இந்த சைடு அப்படியே டேரெக்டாக போனால் கேவ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இதோ இங்கே ஒரு கேவ் இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன், இதனால தான் அந்த மைனிங் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு புது கேவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த கேவுக்கு போய் அங்கே நான் கொஞ்சம் டைமண்ட்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதை போய் ஜஸ்ட்டு மைன் மட்டும் பண்ணிவிடுவோம். உனக்கு எப்படி பக்கெட்டு அயன் பிக்காக்ஸ்லாம் கிடச்சிதுன்னா அந்த கேவ்லேருந்து அயன் மட்டும் கொஞ்சம் எடுத்து அதை வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அயன் பிக்காக்ஸ் வச்சு தானே அதெல்லாம் அதை டைமண்ட்லாம் மெயின் பண்ண முடியும். ஸோ அதோ இந்த கேவ் தான். ஐயோ ஐடியா அவங்க தரா. இதோ டார்ச்சும் கொஞ்சம் கோல் இங்கே நிறையா இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கெட் எடுத்துவாங்க, இங்கே தண்ணி பயமாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் எப்படி மேலே இருந்தால் இங்கே பாருங்கள், இங்கே தான் டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். 3 கண்டுபிடிச்சிருக்கேன். 1 2 3 4 சரி பரவாயில்ல விடுங்க, 4 கிடச்சிடுச்சு. இப்போ இங்கே வேறு கொஞ்சம் அயன்லாம் பார்த்தேன், ஆனால் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த சைட்லாம் போய் பார்ப்போம். இதோ கேம் போட்டால் போகவே இல்லையா? சரி இருங்க, இப்போ போய் பார்ப்போம். டார்ச்சே இல்லை, அப்படின்னா நான் போகவே இல்லை. இது என்னங்க இது? டைமண்ட் என்ன ஆச்சா? இந்த இங்கு சாக் முட்டு சந்தா ஒரு இதுவும் இல்லை. இங்கே ஏதாச்சும் கண்டுபிடிச்சனா இல்லையா? இதுங்க பார்ப்போம். இது ஏதாச்சும் இருக்கா? நிறைய கண்டுபிடிச்சிருந்தேனே. லப்பீஸ்லாம் லேப்பீஸு இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். இதோ இருங்க, இங்கே வந்து இங்கு சாக்கில் அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கூட எனக்குலாம் தெரியுது. மேலே போகும்போது தான், ஆனால் கொஞ்சம் தூரம் தான் டார்ச் வைக்க முடிஞ்சுது. இது வந்தா இல்லையா? இப்போ இந்த தண்ணி, இந்த தண்ணி, இந்த தண்ணி தான் இது. ஓகே சாரி சரி கைஸ், நான் எப்படியோ இந்த இது அயன்லாம் பார்த்தல அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதோ இங்கெல்லாம் அயன்லாம் இருக்குது. ஐயோ ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அயன் பிக்காக்ஸ் தான் இருக்கணும். சரி பரவாயில்ல, ஆனால் கொத்தாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துப்போம் கைஸ். இது எவ்வளோ அப்பா இவ்வளோ கொத்தாக இருக்குது. இவ்வளோ டைமண்ட் 4 கிடச்சிருச்சு. இதுவே எனக்கு போதும்பா. ஏன்னா எனக்கு 4 வச்சு என்னால் ஒரு பிக்காக்ஸ் செய்யணும். எனக்கு தேவை இப்போதைக்கு பிக்காக்ஸ் தான். இங்கே கொஞ்சம் லாவாலாம் பார்த்தேன், மேலே போணுச்சு. ஆனால் நான் இன்னும் அங்கெல்லாம் போகல. இப்போ அப்புறமா போகலாங்க. இதோ இந்த சைடு தான் நான் லேப்பீஸு அயன்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. இதோ இந்த அயனையும் எடுத்துப்போம். இப்போதைக்கு அயன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அயனாக மாதிரி அதெல்லாம் செய்யும். ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட அப்படி அவ்வளோவா ஒன்றுமே இல்லை. ஐயோ டார்ச்சர் இடம் அடிச்சிட்டேன்னா, ஐயோ இதை மறுபடியும் அயன் மேலேயே வைக்கிறேன். நான் ஒரு அறிவாளி. முதல்ல இதையும் போடுவோம். சரி கைஸ், அப்போ நீங்கள் பார்க்க இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அது 3 அது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. கோல்டு இதை நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் இந்த வழியாக தான் நான் வந்தேன். சரி விடுங்க, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் எதுவும் இல்லை கைஸ். இந்த சைடு தான் நான் லேப்பீஸ் இதெல்லாம் பார்த்தேன். இது கொஞ்சம் இன்ஷாட்டிங்க்கு தேவைப்படும். ஒன்றுதான் ஒரு லேப்பீஸ் அடித்தாலும் நிறையா கிடைக்குது. வேறு லெவல். இந்த அயனு அதை எடுத்துப்போம். காசா பணமா நமக்கு தான். கூடிய சீக்கிரத்தில் ஒரு அயன் ஃபார்ம் செய்யணும். அப்போல்லாம் இந்த அயன்லாம் மெயினே பண்ண தேவையில்ல. இதோ இப்போ அங்கே மேலே ஒரு வழி போணுச்சுல, அங்கே போகும். ஐயோ இது வேறு அடிக்குதா? ஐயோ ஃபுட்டை எடுத்துகிட்டு அதை மறந்துட்டேனே. ஐயோ அதான் போய் மறந்துட்டேன் பாருங்கள். சரி இருங்க, மேலே பிளாக் வச்சு தான் அப்படியும் போய் ஆகணும். என்கிட்ட கொஞ்சம் டேர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இங்கே வழி இருக்கா? நான் கூட பிளாக் தான் எடுத்துகிட்டு வரணும். டேர்ட் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். சரி வாங்க அப்படியே மேலே தான் வழி மாதிரி இருந்துச்சு. ஐயோ நல்லா வேலை உள்ளூட ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பாடி
இங்கே ஒன்றுமே இல்லையா? இதுக்கு தான் வந்தேண்ணா. ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து கீழே இருந்து பார்க்க. சரி கைஸ், அவ்வளோதான் அந்த கேவில் எனக்கு கிடச்சிது. ஏன் லாட்டிஸு மேலே இருக்குது? கவனிக்கவே இல்லை. இதோ இதையும் அடிச்சுப்போம். மேலே தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன், தண்ணி ஒழுகுது. சரி கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த லூட் எல்லாத்தையும் செஸ்ட்டில் வச்சுருவோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக் செய்யணும். இதை எடுத்து இன்வென்டரில் போடு. இந்த 24 அயன் வேறு லெவல். இங்கே ஒரு 4 அயன் இன்கட் இருக்குது. இதோ இதெல்லாம் இந்த டர்ட்லாம் இதில் போட்டுருவோம். இந்த பக்கெட் இதில் எடுத்து வச்சுட்டு டார்ச்சும் இப்போதைக்கு தேவைப்படாது. கோல்டு எல்லாத்தையும் வச்சுருவோம். இப்போ டைமண்டை வைக்க மறந்துட்டேன். இதோ இப்போதைக்கு ஒரு டைமண்ட் ஏன் வைக்கிது? நான் பிக்காக்ஸ் இருக்கிறது தானே இன்னும் வைக்கல, நானே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் செய்யணும். பாடி ஷவல் தேவையானே, அவன் டைமண்ட் இல்லைனா ஷவல் தானே. சரி, இப்போதைக்கு இதை ஒரு டைமண்டை பத்திரமா அப்படியே வச்சுருப்போம். சரி கைஸ், அடுத்தது நம்ம ஒரு ஷிப்ரி இதையே எனக்கு எடுத்துகிட்டு வரோம். இது அப்சீடியன் ஒன்று தான் வேணும். நம்ம ஒரு கேவு பார்த்தோம்னா அது பக்கத்துலேயே லாவா நிறையா இருந்துச்சு மேலேயே. ஸோ நமக்கு அப்சீடியனுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு ஷிப்ரிக் தான் தேடணும். இருங்க, அதுக்கு முன்னாடி நான் நல்ல போட் செய்யணும். வுட் இருக்கா? இருக்குது. இதை வச்சு ஒரு போட்டு செஞ்சுப்போம். இப்போதைக்கு எங்கடா போட்டு? இங்கே இருக்குது. ஒரு போட்டா மீதியாக எடுத்து இதில் வச்சுருவோம். எப்படியோ ஒர்க் போர்ட் செஞ்சாச்சு. இதோ அது வேறு மூடுறா ஃபஸ்ட்டு. இப்போ எப்படியாச்சும் நான் போய் ஏதாச்சும் ஷிப்ரி இருட்ட போதா பெட்டை மறந்துட்டேன் பாருங்க. இப்போ பெட்டை அப்படியே ஒன்று எடுத்துகிட்டே போயிடுவோம். இதில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுவோம். இந்த பெட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். லேக் வேறு ஆகுதா? இது போதும். ஷிப்ரிக்கெல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது, எந்த பொருளும். இப்போதைக்கு அதில் ஏதாச்சும் மேப் ஷிப்ரிக் தான் தேடணும். ஏன்னா நான் போய் ஜங்கு பேஸில் பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா ஷிப்ரிக்லாம் இப்போ இங்கே கடலும் அவ்வளோவா இல்லை. ஸோ நான் போய் ஜங்கு பேஸில் அப்படியே பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நான் எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டேன். நான் எனக்கு பக்கத்தில் ஒரு ஷிப்ரிக்கும் இல்லை, எல்லாமே 1000 சம்திங்கில் தான் இருக்குல்ல. எல்லாம் செக் பண்ணிட்டேன். பொசிஷன் என்னன்னா 1256. அப்புறம் செகண்ட் நம்பர் தெரில. அப்புறம் தேர்ட் நம்பர் வந்து -168. இப்போ ஏதோ இப்படியே இந்த டைரெக்ஷன்லேயே அப்படியே போனால் இந்த நம்பர் தேர்ட் நம்பர் குறையணும், இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகணுமா, இதே டைரெக்ஷனில் போனால் அப்படியே வந்துடும். சரி கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு ஃபஸ்ட் நம்பர் வந்து ஒரு 700. அப்புறம் இந்த நம்பர் வந்து -168 போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நான் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஃபுட்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்னா, ஸோ மறுபடியும் போய் ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். கொஞ்சம் ஒரு சிக்கன் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், அது குக்கூடாக இருந்துச்சா, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐயோ, மேலே வேறு ஏற முடியலையே. சரி, இன்னும் கொஞ்சம் ஐயோ, இந்த மழை வேறு தொல்லை பண்ணுதே. மேலே போகணும் ஃபஸ்ட்டு. ஐயோ நாங்கள் இந்த மழை ஏறுறத பேசாமல் இருங்க. இந்த பிளாக்கை வச்சுட்டு இங்கே வச்சு இப்படி ஏறிடும். சரின்னா அந்த ஷிப்ரிக் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரி கைஸ், நான் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இது கீழே தான் அப்படியே தோண்டிகிட்டே போவோம். கீழே தண்ணியாக வந்துருச்சா? இல்லைங்க, மிஸ்டேக்காகவே இருக்குது. ஏன்னா இந்த ஐஸு சம்டைம்ஸ் திடீர்னு இதாகிடும். ஆனால் பெட்டை நம்மகிட்ட கீப் ஆன் இன்வென்டரி ஆனில் இருக்குது. ஸோ அப்படியே கீழே போவோம். இங்கே தான் ஷிப் இருக்குது. ஜஸ்ட்டு மேப்பு புக்கு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே போகணும். அங்கே இருக்க எதுலையாச்சும் போயிடும்.
எப்படியோ ஆனால் இங்கே வேறு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. பெருசாக இருக்குது அப்படின்னா இன்னொரு செஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய்டும். அதான் ஒன்று கிடச்சிது ப்ரெஷர் மேப் வேறு. ஸோ அந்த ப்ரெஷர் மேப் வச்சு லூட் ஏதாச்சும் எடுத்துப்போம் கைஸ். டாடா குட் பை.